கடும் வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் ஜூன் 1 முதல் 4ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் வெப்பம் குறையும் என்று தெரிவித்துள்ளது. இந்த தகவலை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தமிழக அரசிடம் கூறிவிட்டதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க உள்ளார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக விஜய் செவ்வாய்க்கிழமை டெல்லி செல்கிறார். இந்த அரசு முறை பயணத்தின் போது அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய் மேகதாது விவகாரம், மெட்ரோ, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்ட தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்புள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்கிறார். அரசு வேலை வாய்ப்புகளில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதத்திற்கான 9.91 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக பிரச்சினை வலுச்சுள்ள நிலையில் இந்த உத்தரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் தாவேக அரசு ஸ்கேம் செய்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை தாவேக அரசு ஏமாற்றி இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இப்போது 50,000 ரூபாய் வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி, மாபெரும் நம்பிக்கை மோசடி என்று சாடியுள்ளார். ஏற்கனவே 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்தினால் அது கிடையாது என்று அதிர்ச்சி தந்தார்கள். இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனசெலவுல தயாரா இருக்கணுமா சிஎம் சார் என்றும் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய், சிறு விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் வரை தள்ளுபடி மற்றும் விவசாயிகளுக்கு பெற்ற கடன் தொகையில் சிறு தொகை மட்டுமே தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இந்த அறிவிப்பு இல்லை என்பது விவசாயிகள் சார்பாக சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என வழங்கியுள்ள உறுதிமொழிக்கும் மாறானது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி 5 ஏக்கருக்கும் குறைவான நிலமுள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்து மறு உத்தரவு வழங்க வேண்டும். ஏனெனில் மாவட்டத்திற்கும் பயிருக்கும் பயிர் சாகுபடி செலவுக்கும் மாறுபடும் என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வலியுறுத்தியுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் மீது கடும் அதிருப்தி தெரிவித்துள்ள தாவேக வேட்பாளர் அருள் ஆறுமுகம் உங்களுக்கு முட்டுக் கொடுக்க முடியாது என்று சாடியுள்ளார். 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் விஜய் உத்தரவாதம் அளித்தார். ஆனால் முதலமைச்சர் விஜய் நிபந்தனைகளுடன் கடன் தள்ளுபடி அறிவித்திருப்பது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று அருள் ஆறுமுகம் குறிப்பிட்டுள்ளார்.
சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் தாவேக்கு சார்பில் போட்டியிட்ட உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம்தான் இந்த பாரபட்சமான கடன் தள்ளுபடி என்று சாடியுள்ளார். நீங்கள் வாக்குறுதி தரவில்லை, உத்தரவாதம் கொடுத்தீர்கள் என்பதை முதலமைச்சர் விஜய் மறக்க வேண்டாம் என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, IAS அதிகாரிகளின் பேச்சை கேட்டு இப்படி தவறான முடிவு எடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள அருள் ஆறுமுகம் முட்டுக் கொடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற தாவேக்குவின் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதை கொடுக்கறதுக்காக மறுப்பு, அந்த கடிதத்தை கொடுக்க மறுப்பு தெரிவிச்சு போலீஸ் உள்ளே எங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. விவசாயினா ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கிறாங்க. அந்த போலீஸ் காவல்துறை பொறுத்தளவிற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியர் சிறு குறு என விவசாயிகளை பாகுபாடின்றி அரசு அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். 50,000 வரையிலான கடன் மட்டுமே தள்ளுபடி என்ற அறிவிப்பு ஏமாற்றம் தருவதாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடியையும் பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு கோரிக்கை மனுவை முதலமைச்சருக்கு அளித்திருக்கிறோம். முதலமைச்சரோடு அது கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த கடன் தள்ளுபடியால் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். கொறடா உத்தரவை மீறியது தொடர்பான அதிமுக மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் ராஜினாமா முடிவை எப்படி சபாநாயகர் ஏற்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி தாவல் புகார் உள்ள MLAக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவு MLAக்களான OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், இன்பதுரை ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது விதிகளுக்கு முரணானது என்று கூறினார். ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். பின்வாசல் வழியாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தாவேக்க முயன்று வருவதாக அதிமுக MP இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். குதிரை வேகத்தில் குதிரை வீரத்தை முதலமைச்சர் விஜய் நடத்தி கொண்டிருப்பதாகவும் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றால் அது குதிரை வீரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் தலைவர் இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். தாவேக்க குதிரை பேரம் நடத்தவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதும் பிற கட்சிகள் இணைவதும் அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக MLAக்களை தாவேக்கவுக்கு தான் அழைத்து வருவதாக கூறுவது தவறாது என்று கூறிய செங்கோட்டையன் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பேன் என கூறியது யார்? எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக சாடினார். ஒவ்வொருவரும் கழகத்தில் இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை, அது அவருடைய விருப்பம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. குதிரை பேரம் நடத்தியது யார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னது யார்? அதிமுக சார்பில் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையாவின் கைப்பட எழுதிய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் JCD பிரபாகர் ஏற்றுக்கொண்டார்.
அதிமுக எம்எல்ஏக்கள் சத்யபாமா, ஈரோடு ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குவர்வேல் ஆகியோரை தொடர்ந்து அம்பாசமுத்திரத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் வழங்கினார். அவரது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இருந்த இசக்கி சுப்பையா குதிரை பேரம் என்றால் தனக்கு என்ன என்பதே தெரியாது என்று பதிலளித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலக்கி தனது அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா பனையூரில் உள்ள தாவேக்கு தலைமை அலுவலகம் சென்று அக்கட்சியில் இணைந்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தனது ஆதரவாளருடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இசக்கி சுப்பையா இணைந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் விஜயின் கீழ் செயல்படும் கட்சியில் பணியாற்றுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். அப்படின்னு உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்னதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும் குதிரை பேரம்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் 4 எம்எல்ஏக்கள் பதவி விலகியதை தொடர்ந்து பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 43ஆக குறைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார், மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமர்வேல் ஆகியோர் ஏற்கனவே தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏவான இசக்கி சுப்பையாவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து தனது ராஜினாமாவை செய்துள்ளார். அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து மேலும் 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு திரும்பியுள்ளனர். தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தர அழைக்கப்படவில்லை. இதனால் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருகின்றனர். நேற்று 5 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்சி சந்தித்த நிலையில் இன்று நத்தம் விஸ்வநாதன், திருத்தணி ஹரி, புவனகிரி அருண்மொழித்தேவன், பழனி ரவி மனோகரன், ஓசூர் பாலகிருஷ்ணன் ரெட்டி ஆகியோர் இபிஎஸ்சி சந்தித்தனர். விரைவில் அதிமுக முழுமையாக ஒன்றிணையும் என தகவல் வெளியாகியுள்ளது. தலைமைச் செயலகத்தில் கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சி இணைப்பு நடப்பதற்கு குதிரை பேரத்தை தான் காட்டுகிறது என்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். சிபி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக திரும்பும் நிலையில் OS மணியன், பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்தனர். புதிய ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை வழங்கியதுடன் திரும்பி வந்த எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்ட நடவடிக்கை வேண்டாம் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 10 நிமிடத்தில் மேல்தளத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை போற்றப்படுகிறது. மாற்றி அவர்களும் பொன்னாடை போட்டுகிறார்கள், உறுப்பினர் கார்டு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர்தான் குதிரை பேரம். அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு உட்பட்டு அளிக்கப்படும் கடிதங்கள் ஏற்கப்படுவதாகவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்பு விவகாரத்தில் தனது முடிவே இறுதியானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்பு விவகாரத்தில் இவ்வளவு அவசரம் தேவையில்லை என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தங்கள் சின்னத்தில் வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட மனு நிலுவையில் இருப்பதை முன்னாள் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டுள்ளார். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதம் மீது சபாநாயகர் அவசரமாக நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று அப்பாவு கூறியுள்ளார். குதிரை கீழே தள்ளி குழியை பறிக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். தாவேக்கு ஆட்சி கூட்டணி மூலம் ஒரு நிர்பந்தத்தால் உருவான ஆட்சி என்பது யதார்த்தம். திமுக என்ற சுமை தாங்கிக்கு நல்ல விடுதலை கிடைத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சியை பிடித்தவர்கள் இப்போது கையாளும் இந்த பொது ஒழுக்க சிதைவு முறையை நியாயப்படுத்துவது கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ள கி வீரமணி,
குதிரை பேரமல்ல குதிரை வேகம் என்பது சொல் அலங்காரமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். அவசரமாக மூன்றாவது மொழியை கட்டாயப்படுத்துவதா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல் முறையாக மத்திய அரசுக்கு எதிராக போர்க்குழி தூக்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கட்டாயமாக்குவது 2029 30ஆம் கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் மே 15 2026 அன்று சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கைகள் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கட்டாயமாக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணையின் மொத்த நீர்மட்டம் 52 அடி ஆகும். இதில் தற்போது 50 அடி அளவுக்கு தண்ணீர் நிரம்பி உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படுவதால் கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மின்னல் தாக்கி 3 பேர் உயிரிழந்தது விட்டனர். பேரையூர் வட்டத்தில் பெய்த மழையில் பருத்தி எடுக்க சென்ற கூலி தொழிலாளர்கள் 3 பேர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சோழபுரத்தைச் சேர்ந்த வெள்ளியம்மாள் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைவதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தாவேக்கு மீதான நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகள் தற்காலிகமாக கூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனிமங்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க மாவட்டத்தில் உள்ள 76 கல்குவாரிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. ட்ரோன் கேமராக்கள் மூலம் அளவீடு செய்ததில் 23 கல்குவாரிகளில் விதிமீறல்கள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கனிமங்கள் வளத்துறை அமைச்சர் பிரபு அந்த குவாரிகளை மூட உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குணத்தில் திமுக பிசிகவினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. கூட்டணி குறித்து விமர்சனம் செய்த ராசாவை கண்டித்து பிசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்த நிலையில் திமுகவினரும் போராட்டம் நடத்தியதால் கலவரமானது. பெரம்பலூர் மாவட்டம் குணத்தில் திமுக பிசிகவினரிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம் இரு கட்சிகளிடையே கூட்டணியில் பிளவை மேலும் ஏற்படுத்தியுள்ளது. கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண், கர மோதல் அல்ல என திமுக எம்பி ராசா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனால் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் இடையே சமரசம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 4 மீனவர்கள் கரை திரும்பாததால் அச்சம் நிலவுகிறது. கோடியக்கரை பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் இதுவரை அவர்கள் கரை திரும்பவில்லை. ஆனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் தேடி வந்த நிலையில் அவரது மீன்பிடி வலை, டீசல் கேன் மற்றும் கோடியக்காடு சேராயர் கோயில் அருகே கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளது. இதனால் மீனவ கிராமங்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கோடை வெயில் கொளுத்திய நிலையில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி பதிவாகி வந்த சூழலில் இன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் லேசான மழை பெய்தது. புதுச்சேரியின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்காக உத்தரவை இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலர் ராகுல் சர்மா இன்று பிறப்பித்துள்ளார். மேலும் அவர் உடனடியாக இப்பதவியில் பொறுப்பேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள வாகனங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையோரம் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், கடைகள் மற்றும் சாலைகளை ஆக்கிரமித்துள்ள நூற்றுக்கணக்கான வாகனங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். வெப்ப அலையிலிருந்து காத்துக்கொள்ள டெல்லி போக்குவரத்து காவலர்களுக்கு ஏசி தலைக்கவசம் வழங்கப்பட்டுள்ளது.
சோதனை அடிப்படையில் போக்குவரத்து காவலர்களுக்கு 10 ஏசி தலைக்கவசங்களும் கையடக்க மின் விசிறிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கூடுதலாக ஒவ்வொரு போக்குவரத்து வட்டத்திற்கு சுமார் 2000 எண்ணிக்கையிலான 750 மில்லி தண்ணீர் பாட்டில்களும் 900 ORS பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன. கேரள பல்கலைக்கழக செனட் தேர்தலின் போது மாணவர் அமைப்புகளிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து திருவனந்தபுரத்தில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து கலைத்தனர். இமாச்சல பிரதேசம் புதிய சிம்லா பகுதிக்கு அருகிலுள்ள ரஜானா கிராமத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ அருகிலுள்ள வயல்வெளிகளுக்கும் பல தோட்டங்களுக்கும் பரவியது. விவசாயிகள் தங்கள் பயிர்கள் சேதமடைந்ததால் கவலையடைந்தனர். தீ வேகமாக பரவி வருவதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. எல்பிஜியை விட குறைந்த செலவில் எத்தனால் மூலம் இயங்கக்கூடிய ஒரு புதிய கேஸ் அடுப்பு சந்தைக்கு வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதில் 7 விழுக்காடு தண்ணீரை எத்தனாலுடன் கலந்து உங்களால் அடுப்பை எரிக்க முடியும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். இது சாதாரணமான எல்பிஜி கேஸ் போன்றே எரியும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் சாலையில் நின்று கொண்டிருந்த பைக் மீது லாரி மோதியது. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய இருசக்கர வாகன ஓட்டிகள் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளை காண்பவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வெளியே நீட் வினாத்தாள் கசிந்ததை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது. இஸ்ரேலில் உள்ள பெய்த் ஷெமேஷில் உள்ள யூத ஆலயம் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 9 பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நிலையில் சுங்க கட்டணம் வசூலிப்பது சட்டவிரோதம், ஏற்க முடியாது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானை தவிர உலகில் எந்த நாடும் சுங்க நடைமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் விமர்சனம் அவர் செய்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாடு முழுவதும் பல்வேறு வகையில் செய்தி பரவுகிறது. இதையடுத்து பல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் மாணவர்கள் சென்ற மினி பேருந்து மீது ரயில் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பக்ஹென்ஹவுட் என்ற கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் சென்ற மினி பஸ் மீது ரயில் மோதியது. இந்த விபத்தில் 4 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். சிலி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவாகியுள்ளது. மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை சென்னை அணி வாங்க உள்ளதாக கூறி ஹர்திக் பாண்டியாவின் இன்ஸ்டா பதிவை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். டெல்லி அணி சுமார் 34.50 கோடி ரூபாயில் 5 வீரர்களை விடுவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குல்தீப் யாதவ், டி நடராஜன், முகேஷ்குமார், கருண் நாயர் மற்றும் பென் டக்கட் ஆகிய வீரர்களை டெல்லி அணி விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 வெவ்வேறு IPL சீசன்களில் 6 அரை சதங்கள் அடித்த ஒரே விக்கெட் கீப்பர் என்ற தனித்துவமான சாதனையை டெல்லி வீரர் KL ராகுல் படைத்துள்ளார். இந்த சாதனையை முன்னதாக ரிஷப் பண்ட் மற்றும் பெப்சிம்ரன் சிங் ஆகியோர் நிகழ்த்தியிருந்தாலும் 2 வெவ்வேறு IPL சீசன்களிலும் 6 அரை சதங்கள் அடித்த ஒரே விக்கெட் கீப்பர் என்ற தனித்துவமான பெருமையை ராகுல் மட்டுமே பெற்றுள்ளார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் துருக்கிக்காக வெள்ளிப்பதக்கம் வென்ற துருக்கி ஒலிம்பிக் வீராங்கனை யூசுப் டிகேஜ் ஜெர்மன் போட்டியாளரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். தனது தனித்துவமான அடையாளம் மூலம் பிரபலமடைந்த துருக்கி வீரர் யூசுப் டிகேஜ் வீரர்கள் அணியும் எந்த விதமான உபகரணங்களும் அணியாமல் அசால்ட்டாக குறிவார்த்து சுட்டு உலகம் முழுக்க வைரலானார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து, சாத்விக் சிராக் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இவர்களில் சிந்து அடுத்து ஜப்பானில் ரிகோ குஞ்சியை எதிர்த்து விளையாட உள்ளார். இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி சீன தைபேவின் லீ ஜே ஹூவை ஆகிய மற்றும் யாங் போ சூவான் ஜோடியை எதிர்த்து விளையாட உள்ளது. கர்நாடக முன்னாள் கிரிக்கெட் வீரரான
எஸ்எல் அசை பெங்களூருவில் நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட்டின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் கேஆர்புரம் பகுதியில் நடைபெற்ற 3ஆம் பிரிவு கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த அக்ஷய் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக லெக் ஸ்பின்னர் முருகன் அஸ்வின் உள்நாட்டு கிரிக்கெட் மற்றும் IPL தொடர்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்.